Good morning, students. So, today we are going to start a new lesson, that is the cell. It is science 2. It is science 2, right? So, it is in biology. Okay. I already taught this lesson in online class, previous online class. Now we see the new lesson, that is the cell. ஸோ செல்லில் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செல்னா என்னன்னு பார்க்கணும், ரைட்? வாட் இஸ் அ செல்? செல் எப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிக்ஸ் நீடடோ, எஸ், அதே மாதிரி நம்ம பாடி, யுவர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் செல். நம்ம பாடியோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் என்னது? செல். The cell is the basic structural and functional unit of every living organism. எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் செல் தான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. Yes, cell is self-sufficient to carry out all the fundamental and essential functions of organism. ஸோ ஒரு ஆர்கானிசத்தோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் செய்கிறதுக்கு செல் ஒன்றே போதும், செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அ செல்? செல் இஸ் அ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஓகே, செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா லிவிங் திங்ஸும் மேடப் ஆஃப் செல்ஸ் தான். ஒரு செல்லும் இருக்கலாம், நிறைய செல்ஸாலும் அந்த லிவிங் ஆர்கானிசம், லிவிங் திங்ஸ் வந்து மேடாக இருக்கலாம். there are variety of cells அப்படின்னு சொல்கிறாங்க. however they all have some common characteristic features. நிறைய செல் இருந்தாலும் இந்த செல்களுக்குன்னு ஒரு சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த செல்லை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? கேன் யூ see a cell with your naked eye? Cells are very minute. Cells ரொம்ப சின்னதான். So microscopic and cannot be seen with our naked eye. நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதை நம்ம செல்ஸை, நம்ம பாடியில் உள்ள செல்ஸை எது மூலமாக தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலமாக தான். ஓகே, நவடேஸ் பார்த்தோன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் வந்துருச்சு செல்ஸை பார்க்கறதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ செல்ஸை மேக்னிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இப்போ நவடேஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கூட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஸ் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. தே ஆர் வெரி மைன்யூட். தே ஆர் ஒன்லி விசுவலைஸ்டு த்ரூ மைக்ரோஸ்கோப். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் த செல். செல்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். சரியா? இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, தோஸ் டேஸில் இவர் மைக்ரோஸ்கோப்பை வச்சு, மெயினாக அவர் யூஸ் பண்ணது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதை யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வாட்டர் லென்ஸை வச்சுருக்காராம். எதுக்காகனா, he placed water lens beside the microscope. மைக்ரோஸ்கோப்பு பிசைடில் வாட்டர் லென்ஸை வச்சுருக்காரு. எதுக்காக? டு ஃபோக்கஸ் த லைட் ஃப்ரம் அன் ஆயில் லேம்ப். ஆயில் லேம்ப்லேருந்து வர லைட்டு வந்து அந்த லென்ஸில் பட்டு நமக்கு அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பிரைட்டாக தெரியறதுக்காக அவர் என்ன வச்சுருக்காருன்னா, மைக்ரோஸ்கோப் பக்கத்தில் வாட்டர் லென்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். எதுக்காகனா, செல்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ லைட் வந்து அந்த லென்ஸில் பட்டு நமக்கு கிளியர் இமேஜை காட்டும், இந்த செல்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ அவர் யூஸ் தி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, அந்த லேம்ப் மூலமாக ஃப்ளேம் வருது, வாட்டர் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸில் படும்போது உனக்கு கிளியர் இமேஜை நீ பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்பில் இருந்து உன்னோட செல்லை. ஓகே, ஸோ ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் செல்லை முத கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அவர் நிறைய பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்குள்ள நிறைய சாம்பர்ஸ் இருக்கான். இந்த சாம்பர்ஸ்லாம் என்ன ஷேப்பில் இருக்கான்? ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்காரு, சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு. இவர் பட்டர்ஃப்ளை விங்ஸ், பீஸ், இதெல்லாம் வச்சு உள்ள அந்த செல்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றதையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு.
ஸோ இது மாதிரி நிறைய அப்சர்வேஷன்ஸ் அவர் தெரிஞ்சு ஹூக் என்ன செஞ்சிருக்காருன்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டிருக்காரு. சரியா, இது ஹி ஃபர்ஸ்ட் யூஸ்ட் த டேர்ம் செல். அதுதான் செல்லுன்ற ஒரு டேர்மையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. ரைட், ஹி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஷ்யூ யூசிங் த டேர்ம் செல். டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரை எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்? செல்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலார்னா என்ன அப்படின்னா சாம்பர் அப்படின்னு அர்த்தம், லாட்டின் வேர்டில். ஓகே, த பிரான்ச் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட், த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் that deals with the study of cells called cell biology. சயின்ஸோட ஒரு பிரான்ச்சு. அது எதை பற்றி படிக்கும்னா செல்ஸை பற்றி படிக்கிறதுனால அதுக்கு என்னென்னு பேர்? செல் பயாலஜின்னு பேர். ஓகே, ஸோ what is cell? Cell is a building blocks of our body. லிவிங் ஆர்கானிஸோட செல் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செல்ஸ் எல்லா உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் செய்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அதுக்கு இருக்குது. இந்த செல்ஸ் நம்ம எது மூலமாக தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். இந்த செல்லை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல். செல்லோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் 3 மேஜர் பார்ட்ஸாக இருக்குது. ஒன்று அவுட்டர் செல் மெம்பரேன், a liquid cytoplasm, a nucleus. Okay, so these are the 3 major parts of a structural organism of the cell. Okay, so now body internal organs எல்லாம் இருக்கு, eyes, heart, lungs, etc. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் இல்லை? ஸோ many distinct structures, நிறைய distinct structures தான் என்னன்னு சொல்கிறோம்? ஆர்கனல்ஸ். இந்த ஆர்கனல்ஸ் எங்கே இருக்குன்னா லை வித்தின் த செல், செல்லுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த செல். சைஸ் ஆஃப் த செல்ஸ் மே வேரி. சைஸ் ஆஃப் த செல்ஸ் வந்து மாறும். எதுக்குள்ளனா மைக்ரோமீட்டர் டு ஃபியூ சென்டிமீட்டருக்குள்ளே மாறும். சரியா, மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஆர் என்ன செய்ய முடியாது? we can't able to see with our eye. ஓகே, நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும்னு பார்த்துட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவுக்கு இருக்குது. அந்த பாக்டீரியல் செல்லோட சைஸ் ரேஞ்ச் வந்து 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ செல் ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் யாருக்கு? பாக்டீரியாவுக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆன் த அதர் ஹேண்ட் லார்ஜஸ்ட் செல் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் லார்ஜஸ்ட் செல். அது வந்து அதோட வித்து எவ்வளோ இருக்கணும்னா 170 மில்லிமீட்டர் வித்து இருக்கான். ஓகே, ஸோ அதனால நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பாடியில் இந்த நர்வ் செல்ஸ் இருக்கிறதுலே ஹியூமன் பாடியில் உள்ள நர்வ் செல்ஸ் தான் லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பாடியில் எந்த செல் லாங்கஸ்ட் செல்? நர்வ் செல். ஓகே, செல் சைஸ் ஹேஸ் நோ ரிலேஷன் டு த சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம். செல்லோட சைஸை பொறுத்து எந்த ஒரு ஆர்கானிஸோட சைஸையும் சொல்ல முடியாது. ரைட், it is not necessary that the cells of say an elephant be elephant பெருசாகிறதுனால அதோட செல்லு பெருசாக தான் இருக்கும். மவுஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதோட செல் வந்து சின்னதாக தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ செல்ஸோட சைஸ் வந்து ஆர்கானிஸோட சைஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு எஸ் ஷேப்ஸ் ஆஃப் த செல். பாருங்க, செல்லோட ஷேப் இப்படி இருக்குமா? ரெட் பிளட் செல் அதோட ஷேப் இப்படி இருக்கும். மசில் செல்லோட ஷேப் இப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேப் ஆஃப் த செல்ஸ். ஒவ்வொரு செல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர். த நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் மே வேரி. ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பொறுத்தும் அதோட செல்லோட நம்பர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். செல்ஸ் மேபி யூனிசெல்லுலர், சிங்கிள் செல். ஏதோ ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் என்ன மாதிரி செல்லுலார்? யூனிசெல்லுலார். இல்லை ஆர்கானிசத்துக்கு நிறைய செல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரி செல்லுலார்? மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு செல் உள்ள ஆர்கானிசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, அமீபா, பிளாமிடோமோனஸ் அண்ட் ஈஸ்ட். இதெல்லாம் ஒரு செல் ஆர்கானிசம். சரியா, இந்த ஆர்கானிசம்லாம் ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஆன் த அதர் ஹேண்ட் ஆர்கானிசம் சச் அஸ் ஸ்பைரோகைரா, மேங்கோ, ஹியூமன் பீயிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து மல்டி செல்லுலார். அவங்க உடம்புல நிறைய செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 to millions ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசம்னா தட் இஸ் யூனிசெல்லுலார். நிறைய செல்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்.
ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஆர்கானிசத்தை பொறுத்து என்ன செய்யும், மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், பாரு நம்ம ஹியூமனோட செல்ஸ் பாரு, ஹியூமனோட பாடியில் உள்ள செல்ஸ் இவ்வளோ இருக்குமா பாரு, 3.7 × 10^13 இந்த அளவு இருக்கு, இவ்வளோ செல்ஸ் இருக்கு நம்ம பாடியில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட், வைரஸோட செல்லு, பாக்டீரியா செல்லு, ரேஞ்சஸ் ஃப்ரம் செல்லோட சைஸ் பாரு, பிளான்ட் செல்லு, எக் ஆஃப் ஹியூமன், எக் ஆஃப் ஃப்ராகோட செல்லு, தென் எக் ஆஃப் ஹென்னு நமக்கு தெரியும், கோழி, அப்புறம் ஆஸ்ட்ரிச்சோட செல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செல், செல்லோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோகேரியாட்டிக், அடுத்து ஒன்று யூகேரியாட்டிக்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா அதுக்கு உண்மை நியூக்ளியஸ் கிடையாது, நோ ட்ரூ நியூக்ளியஸ், அது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, அண்ட் நோ நியூக்ளியர் மெம்பரைன். ஓகே, ஸோ அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. அந்த மாதிரி செல்லை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் ஒன் இஸ் யூகேரியாட்டிக் செல், அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். ஓகே, பட் ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியர் மெம்பரைன் இல்லைனா தட் டைப் ஆஃப் செல் இஸ் கால்ட் ப்ரோகேரியாட்டிக். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கு அப்படின்னா the type of cell is called as eukaryotic cell. Okay, right. So first நம்ம பார்க்க போறது prokaryotic cell பத்தி. The unicellular organism, யாரெல்லாம் unicellular organism, bacteria நிறைய பார்த்தோம்ல, yeast. So the unicellular organism like bacteria has prokaryotic cell. பாக்டீரியாவுக்கு என்ன மாதிரி செல் தான் இருக்கான், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் தான் இருக்கு, இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ நியூக்ளியஸ் கிடையாதுனால இதுக்கு என்னென்ன பேர், அப்போ ட்ரூ நியூக்ளியஸ், உண்மை நியூக்ளியஸ் கிடையாதுனால இந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு என்னென்ன பேர்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் இல்லை, உண்மை நியூக்ளியஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் மெம்பரைன் இல்லை நியூக்ளியாய்டை சுற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ட்ரூ நியூக்ளியஸ், நோ நியூக்ளியர் மெம்பரைன், யாருக்கு, ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்ன்றது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் இருக்குது, லைக் பாக்டீரியா மாதிரி யூனிசெல்லுலர், ஒரே ஒரு சிங்கிள் செல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் இருக்குது. ஓகே, தீஸ் செல்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆன் எர்த், முத எர்த்தில் உருவான செல்லு இவங்க தான். சரியா, ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்த அப்படின்னா 0.003 to 2.0 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர், இதுதான் அதோட ரேஞ்சு. எக்ஸாம்பிள் எஷரிஷியா கோலை பாக்டீரியா. ஓகே, எஸ், அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கு எது எக்ஸாம்பிள், ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள். ப்ரோகேரியாட்டிக் இது ஒரு சிங்கிள் செல் தான் இது இருக்கும். சரியா, இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், தென் யூகேரியாட்டிக் செல்னா என்ன இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், தென் எஸ் நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது, யூகேரியாட்டிக் செல். மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட் செல், அனிமல் செல், ஃபங்கை, அப்புறம் அல்கே, இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் செல் அப்படின்னா யூகேரியாட்டிக் செல் தான். ஓகே ரைட், ஸோ யூகேரியாட்டிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கும் யூகேரியாட்டிக் செல்லுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் வருது. ரைட், இதோட டயமீட்டர் ரேஞ்ச், இதோட சைஸ் வந்து டயமீட்டர்னு சொல்லியிருக்காங்க 1 to 2 மைக்ரான் இருக்கும். இது வந்து 10 to 100 மைக்ரான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரைன் இருக்காது, இங்கே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. Then nucleus is not surrounded by nuclear membrane. Nucleus வந்து ஏன்னா இது ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, ஸோ அதனால் அதுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. பட் ஹியர் நியூக்ளியஸ் இருக்கு, ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரைன். தென் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலி, இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல். தென் நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் செல் பற்றி பார்க்க போகிறோம், தென் அனிமல் செல் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர். ஓகே, both plant cell and animal cell are made up of cells. Plant cell and animal cell எதால தான் மேட் ஆயிருக்கு, செல்ஸால தான் மேட் ஆயிருக்கு. ரெண்டு செல்லுமே யூகேரியாட்டிக் இன் நேச்சர். யூகேரியாட்டிக் அப்படின்னா அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். ரைட், ஹேவிங் எ வெல் டிஃபைன்டு மெம்பரைன், அதான் சொன்னேன். ரைட், அது மாதிரி நியூக்ளியஸ் இருக்கும். ரெண்டு பேருமே யூகேரியாட்டிக் தான். ஓகே, இட் இஸ் பிளான்ட் செல் பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜ் இன் சைஸ், ஹார்ட் இன் நேச்சர்.
பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கும். இன் அடிஷன் டு செல் மெம்பரைன், செல் மெம்பரைனோட யார் இருப்பா, செல் வால் இருக்கும். இந்த புக் நம்பர் செல் வால் இருக்கும். பிளான்ட் செல்லுக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதில் தான் என்னது குளோரோஃபில் இருக்கு. இது மூலமாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ட்ஸ் என்ன செய்யுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. பிளான்ட் செல்லுக்கு லார்ஜ் வேக்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், வேக்யூல்ஸ் இருக்கு. சென்ட்ரியோல்ஸ் இல்லை, சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். தென் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சர், இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ரைட். அனிமல் செல்ன்றது ரொம்ப ஸ்மாலர் தேன் த பிளான்ட் செல். பிளான்ட் செல்லை விட சின்னதாக தான் இருக்கும். யார், அனிமல் செல். இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமல் செல். இதில் பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஹார்டாக இருக்காது பிளான்ட் செல் மாதிரி. செல் வால் இதில் இருக்காது, குளோரோபிளாஸ்ட் இருக்காது. சரியா? an animal cell may have many small vacuoles. நிறைய vacuoles இருக்குன்னு சொல்றாங்க. சென்ட்ரியோல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சென்ட்ரியோல்ஸ், vacuoles எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமல் செல். ஓகே, தென் ஒரு 3-dimensional வியூ கொடுத்துருக்காங்க. செல்லோட 3-dimensional வியூ கொடுத்துருக்காங்க. We can see the 3 sides of the cell structures, size, shape and location of the organelles of the cell. இதான் 3D shape structure of the cell கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இதுதான் செல் காம்பனன்ட்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன்ஸ். செல் காம்பனன்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்பெஷல் நேம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது செல் வால். செல் வால் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா சரவுண்ட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். செல்லை சுற்றி இருக்கும், அப்புறம் அதை பாதுகாக்கும். மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங். ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த செல் வால் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ஸ்பெஷல் நேம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் செல் மெம்பரைன். செல் மெம்பரைன் ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த செல். செல் மெம்பரைன் நினச்சி இது செல்லை வந்து ஹோல்டு பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. கண்ட்ரோல்ஸ் த மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியவும் என்ன மாதிரி மூமெண்ட்லாம் இருக்குது, மெட்டீரியல்ஸோட மூமெண்ட் என்ன அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செல் மெம்பரைன் தான். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி கேட் ஆஃப் த கேட் ஆஃப் த செல். சரியா? செல்லோட கேட் யாரு, செல் மெம்பரைன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது சைட்டோபிளாசம். வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல். எப்படி இருக்குமா, வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியலாக இருக்கும். இன் விச் செல் பார்ட்ஸ் மூவ். செல் பார்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் இதோட ஸ்பெஷல் நேம் பார்த்தா அப்படின்னா ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். தென் மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் அண்ட் சப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த செல். செல்லுக்கு எல்லா எனர்ஜியும் யார் தான் கொடுக்குறா, இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். செல்லுக்கு தேவையான பவர், எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்கறதுனால மைட்டோகாண்ட்ரியாக்கு என்னென்ன பேர், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது அங்கே தான் குளோரோஃபில்ன்ற கிரீன் பிக்மெண்ட் இருக்குது. இது மூலமாக தான் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து அங்கே ஃபுட்டை தனக்கு தேவையான ஃபுட்டை தானாக தயாரிச்சுக்கிறோம். சன்லைட்டு, இந்த குளோரோஃபில் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதோட ஸ்பெஷல் நேம் பார்த்தா ஃபுட் ப்ரொடியூசர் ஃபார் த செல். மெயினாக பிளான்ட் செல்லில் தான் இது இருக்கும். ஓகே, தென் வேக்யூல்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் கெமிக்கல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நியூக்ளியஸ்லாம் என்னது அப்படின்னா, நியூக்ளியஸ் தான் செல்லோட பிரெயின் மாதிரி. நியூக்ளியஸ் தான் என்னது, ஆக்ட் அஸ் அ பிரெயின் ஆஃப் த செல். Then regulates and controls all the cell activities. So nucleus தான் brain of the cell னு சொல்றாங்க. Then இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் செல்லோட ஆக்டிவிட்டீஸை, ரெகுலேட் பண்ணும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் சென்டர்னு சொல்றாங்க நியூக்ளியஸை. தென் நியூக்ளியஸ் மெம்பரைன் அப்படின்னா இது சரவுண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த நியூக்ளியஸை சரவுண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த நியூக்ளியஸோட மெம்பரைனோட வேலை. தென் நியூக்ளியஸ்க்குள்ள வெளியில் என்ன மாதிரி மெட்டீரியல் போயிட்டு வருது, அதோட மூமெண்ட்டை பற்றியும் சொல்றது எல்லாமே இந்த நியூக்ளியஸ் மெம்பரைன் தான். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சம் செல் காம்பனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், வேக்யூல்ஸ், நியூக்ளியஸ் மெம்பரைன். தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஸ்பெஷல் நேம் என்னன்னு தரவா படிச்சுக்கணும். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ என்னன்னா பார்த்தோம், வாட் இஸ் செல்னா என்ன அப்படின்னு. செல் தான் நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
செல்ஸ் நம்ம உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கேரி பண்ணுற அளவுக்கு அதுக்கே ஒரு செல்ஃப் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. தென் செல்ஸ் வந்து நம்மளால மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது ரொம்ப சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்னால நவடேஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க செல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் முத செல்லை கண்டுபிடிச்சவர் யார்? ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். தென் த்ரீ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல் இருக்குன்னு பார்த்தோம். செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்னு. தென் செல்லோட சைஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லுக்கும். பாக்டீரியாவோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் வந்து பாக்டீரியாவோட தான், அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. தென் லாங்கஸ்ட் செல் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஆஸ்ட்ரிச்சோடது, அது கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பாடியில் நர்வ்ஸ் தான் லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லோட சைஸுக்கும் ஆர்கானிஸோட சைஸுக்கும் எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட்டு செல்லோட நம்பர்ஸை பொறுத்து டூ டைப்ஸாக சொல்லுவாங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு. யூனிசெல்லுலாம் பாக்டீரியா, மீபா, கிளாமிடியோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலார். அப்புறம் ஸ்பைரோகேரா, மேங்கோ, ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இது மல்டி செல்லுலார் நிறைய செல்ஸ் இருக்கும் உடம்புல. சரியா? ஸோ இந்த செல்ஸ் அப்புறம் டூ டைப்ஸாக பிரிச்சாங்க. ஒன்று ப்ரோகேரியாட்டிக், இன்னொன்று யூகேரியாட்டிக். தென் ப்ரோகேரியாட்டிக்னா அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. யூகேரியாட்டிக்னா அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் செல், அனிமல் செல், ஃபங்கை, அல்கே இது எல்லாமே பார்த்த அப்படின்னா எஸ் என்னதான் அப்படின்னா யூகேரியாட்டிக் செல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தது பிளான்ட் செல் பற்றியும் அனிமல் செல் பற்றியும், இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செல்லோட 3D ஃபார்ம் பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தது செல்லோட காம்பனன்ட்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. எஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ இன்